அப்போ மக்கள் பிரச்சனையை பேசுறீங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட் வசனங்கள் இப்படியே பேசிட்டு போனால் பெண்கள் பிரச்சனை பேசினாரா என்ன பேசினாரு? பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார்ல. அப்புறம் போதை பழக்கத்தை பற்றி என்ன பேசினாரு? தமிழகம் போதையில் தள்ளாடுகிறது. ஊழலை பற்றி பேசினாரா? என்ன பேசினாரு? ஊழல் மலிந்து விட்டது சொன்னார். என்ன இதா பேசுறது? இதை தான் நம்ம வருஷம் பூரா இவர்கிட்ட இந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கோமே. டெம்ப்ளேட் வசனங்கள் பேசி கடந்து அதை கூட இவரால் பேச முடியல. பேப்பரை எடுத்து வச்சு படிச்சுன்னுக்கிறார். அது வேற இவருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. காற்றுல பறந்து போயிடுச்சு இல்லை. அப்புறம் தேடி எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாவம் இவரை பாதுகாக்க வந்தவர் பேப்பரை பாதுகாக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டார். அந்த இவர் நடிகர் பிரசாந்த் மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பார், பவுன்சர். அவர் வேலை லாஸ்ட்டில் அந்த பேப்பரை பாதுகாக்கிற வேலையாக போயிடுச்சு. அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் நான் திரும்ப திரும்ப இதான் சொல்கிறேன். சுயப்புகழ்ச்சி, தற்புகழ்ச்சி, தன்னிலை விளக்கம். என்ன விளக்கம்? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்றீங்களே. ஆமாம், வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கிறேன்? ஆகா பரவாயில்லையே. அப்போ நான் 8 கோடி மக்களோட கலந்திருக்கிறேன். 8 கோடி மக்கள் வீட்டில் இருக்கிறேன். அப்போ படம் டிக்கெட்டை இலவசமாக கொடுங்க, ஜனநாயகன் 8 கோடி மக்களும் பார்த்துக்குங்க, ஃப்ரீயாக பார்த்துக்குன்னு சொல்லலாமா? அது கூட வேணாம், எக்ஸ்ட்ரா இது வைக்க மாட்டோம், அதே வேலைக்கு பார்த்துக்கன்னு சொல்லுவார் அவர்.